ராஜேஷ்குமார் நாவல் நிலவை கலவுசை அத்தியாயம் 13 தொடர்கிறது. நிஷா டம்ளர் பீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு வாயை இடது புறங்கையால் துடைத்தபடி அருளை ஏறிட்டாள். அருள், உங்ககிட்ட இப்போ சில உண்மைகளை சொல்ல போகிறோம். அந்த உண்மைகளை நீ அப்படியே நவமணிக்கிட்ட போய் சொல்லலாம். முதல் உண்மை, ஜெயவர்தனன் இப்பொழுது உயிரோடு இல்லை. அருள் அதிர்ந்தான். நிஷா புன்னகைத்தாள். பார்த்தாயா, முதல் உண்மையை சொன்னதுமே உன் கை விரலெல்லாம் நடுங்குது. முதல்ல பீரை முழுசா குடி, அப்பத்தான் தைரியம் வரும். அருள் பீரை குடித்து காலி டம்ளரை டீப்பாயின் மேல் வைத்தான். நிஷா தொடர்ந்தாள். ரெண்டாவது உண்மை, நானும் மங்களேஷும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே தேசத்தில் செட்டில் ஆக போகிறோம். மூணாவது உண்மை, மெட்டலர்ஜிஸ்ட் ஹேம்லர்கிட்ட இருந்து நிலா துணுக்கு இப்போ எங்ககிட்ட இருக்குது. நாலாவது உண்மை, அந்த நிலா துணுக்கை வச்சுக்கிட்டு இதே வீட்டில் தங்கத்தை உற்பத்தி பண்ண போகிறோம். மங்களேஷ் குறுக்கிட்டான். நீ எங்களை கண்காணித்தது தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகளை உன்னை உட்கார வச்சு பட்டியல் போட்டு சொல்லிவிட்டோம். நீ இன்னிக்கே மெட்ராஸ்க்கு கிளம்பி போய் நவமணிக்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லலாம். எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அருள் தயக்கமாய் எழுந்தான். நான் போகலாமா? தாராளமாய். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? நீ வெளியே போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது. நாங்கள் தர எதையாவது வாங்கிட்டு தானே போகணும். அருள் விழிக்க மங்களேஷ் நிஷாவிடம் கேட்டான். அருளுக்கு என்ன கொடுத்து அனுப்பலாம்? நிஷா சிரித்தாள். ஒரு தோட்டாவை கொடுத்து அனுப்புங்களேன். நானும் அதையே தான் நினைச்சேன் சொன்ன மங்களேஷ் கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள கையில் மறைவாய் வைத்திருந்த பிஸ்டலை உயர்த்தி வெகு கிட்டத்தில் அருளின் மார்பை சுட்டான். இரத்தம் கொப்பளிக்க டீப்பாயின் மேல் சரிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அடங்கினான் அருள். மங்களேஷ் சிரித்தான். சாகரத்துக்காகவே மெட்ராஸிலிருந்து ஃப்ராங்க்பர்ட்டுக்கு வந்திருக்கிறான். நிஷா அவனை ஏறிட்டாள். பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ணிடலாம். ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் போலீஸ் கெடுபிடி இங்கே அதிகம். பாடியை எங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறது? ஒலிம்பியா ஹவுஸ்க்கு போயிடலாம். முதல்ல அவனை அந்த பழைய சூட்கேஸில் அடைங்க. மங்களேஷ் கொஞ்சம் சிதிலமாய் தெரிந்த அந்த பழைய பெரிய சூட்கேஸை கொண்டு வந்து தரையில் வைத்து அதன் வாயை பிளந்தான். உள்ளே ஒரு சின்ன தோட்டாக்குரிய ஆழம். இரத்தத்தில் நனைந்து போயிருந்த அருளை தூக்கி சூட்கேஸுக்குள் மடித்து திணித்தான். மூடியை டப்பென்று அடித்து லாக் செய்தான். நிஷா கார் சாவியை எடுத்துக்கொண்டாள். கிளம்பலாமா? மங்களேஷ் பதில் சொல்வதற்குள் பின்பக்கம் குரல் கேட்டு இருவரும் திரும்பினார்கள். நவமணியும் ஆல்பர்ட்டும் நின்றிருந்தார்கள். 2 பேர்களின் கைகளிலும் குட்டி குட்டியாய் எந்திர துப்பாக்கிகள். ஃப்ராங்க்பர்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்கிறார்கள். விலை லேபிள் ஒட்டப்பட்டிருந்தது தெரிந்தது. கரை பற்களை காட்டி சிரித்தார் நவமணி. வணக்கம் துரோகிகளே. மங்களேஷ் பளிச்சென்று பாய்ந்து டீப்பாய் மேலிருந்த ரிவால்வரை எடுக்க முயல ஆல்பர்ட் பாய்ந்து எட்டி உதைத்தான். லாடம் பதித்த முரட்டு ஷூ மங்களேஷின் மோவாய்வை நக்கென்று இடிக்க வாய்க்குள் ரத்தம் உடனே புளித்தது. கெட் பேக். 2 பேரும் சுவரோரமாய் நிறுத்தப்பட்டார்கள். நவமணி சோபாவுக்கு வந்து வசதியாய் சாய்ந்து கொண்டார். அருள் உன்னை ஃபாலோ பண்ணினான். நான் அவனை ஃபாலோ பண்ணினேன். என்ன 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க? நானும் ஆல்பர்ட்டும் ஃப்ராங்க்பர்ட்டுக்கு வந்து முழுசாக 1 நாள் ஆகுது. மங்களேஷ் ஏதோ பேச வாய் எடுத்த வினாடி நவமணி கையமர்த்தினார். நீயும் சரி நிஷாவும் சரி எதையுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் 2 பேரும் அருள்கிட்ட சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேண்டியது உங்களோட விளக்கங்கள் இல்லை, அந்த நிலா. இருவரும் மௌனித்தார்கள். நவமணி கேட்டார், நிலா எங்கே? மறுபடியும் மௌனம். நவமணி ஆல்பர்ட்டுக்கு கண்ணை காட்ட அவன் நிஷாவின் அருகில் போய் துப்பாக்கியின் பின்பக்கத்தை திருப்பினான். அவளுடைய கன்னத்தில் ஓங்கி அடித்தான். தலைக்குள் ஒரு பிரளயம் நிகழ மூக்கு துவாரங்களை அடைத்து கொண்ட ரத்தம் வேகமாய் வழிந்தது. மங்களேஷ் வீறிட்டான். அவளை அடிக்காதே. நவமணி எழுந்தார். உன் வருங்கால மனைவி ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நீ நினைச்சா இன்னும் 1 நிமிஷ நேரத்துக்குள்ளே அந்த நிலா என் கைக்கு வரணும். அந்த ரூமில் இருக்கு, நான் எடுத்துகிட்டு வரேன். நகர முயன்றவனை நிறுத்தினார் நவமணி. நீ அசையாமல் அங்கேயே நில்லுடா கண்ணா. எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லு, ஆல்பர்ட் போய் எடுத்துகிட்டு வருவான். அலமாரியில் ஒரு ப்ரீஃப் கேஸ் இருக்குது, அதுக்குள்ளே. மங்களேஷ் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே ஆல்பர்ட் பக்கத்து அறைக்குள் நுழைந்து அலமாரியில் இருந்த ப்ரீஃப் கேஸை எடுத்து கொண்டு வந்தான். நவமணிக்கு முன்னால் வைத்து திறந்தான். உள்ளே அந்த பழுப்பு நிற நிலா பாறை துணுக்கும் தேன் இரும்பு துண்டுகளாய் தங்கமாய் மாற்றக்கூடிய வழிமுறை தாள்கள் அடங்கிய ஃபைலும் தெரிந்தன. இது போதும். சிரித்த நவமணி ஆல்பர்ட்டுக்கு கண்ணை காட்ட அவன் கையில் வைத்திருந்த குட்டி எந்திர துப்பாக்கியை
நிஷா மங்களேஷ் பக்கம் திரும்பினான். நோ! ஓ ஓ ஓ அவர்கள் அலறிக் கொண்டிருக்கும் பொழுதே துப்பாக்கியின் விசை தட்டினான். டப் 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 என்ற டைப்ரைட்டிங் மிஷினை தட்டுவது போல சத்தம். வீரியம் நிறைந்த சின்ன சின்ன துப்பாக்கி ரவைகள் மங்களேஷ் நிஷா உடம்புகளில் போய் புதைய சுவர்களின் முதுகலை தேய்த்து சரிந்தார்கள். அடங்கினார்கள். நவமணி ஆல்பர்ட்டை ஏறிட்டார். அந்த 2 நாய்களும் செத்துருச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஆல்பர்ட் புரட்டி சோதித்து விட்டு செத்துட்டாங்க சார் என்றான். சரி, வெளியே போய் ஆள் நடமாட்டம் இருக்கான்னு பாரு. போய் பார்த்தான். ஆள் நடமாட்டம் அறவே இல்லை. நீல கரியா இருட்டு நிசப்தம். உள்ளே வந்தான். ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை. நிஷா, கையில் இருக்கிற அவளோட கார் சாவியை எடுத்துக்கோ. 3 பாடியும் கார் பின் சீட்டில் கிடத்தி ஒலிம்பியா ஹவுஸுக்கு கொண்டு போய் உருட்டி விட்டுட்டு நாம் அடுத்த ஃப்ளைட்லேயே மெட்ராஸ் கிளம்பி போயிட வேண்டியதுதான். ஒலிம்பியா ஹவுஸிலிருந்து ஒரு கார் விழுந்து நொறுங்கினா அதை மீட்க போலீஸினால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். எந்த ஜென்மத்திலும்